ஹலோ மக்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்பவே சூப்பராக இருப்பீங்க. இன்றைக்கி ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ சண்டே அன்னைக்கு காலையிலேருந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி என்னுடைய டே எப்படி போகுது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். காலையில் எந்திரிச்ச உடனே வெளியே கொஞ்சம் செடியெல்லாம் வச்சுருப்பேன். ஸோ அதுக்கு அம்மா தண்ணி ஊற்றிட்டாங்க அப்படின்னா நான் அப்படியே சும்மா நின்று பார்த்துட்டு வந்துடுவேன். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி காலையில் எந்திரிச்சோடனே ஃபஸ்ட் வேலையாக அதுக்கு தண்ணி ஊற்றுற வேலையாக தான் இருக்கும். இன்றைக்கி அம்மா தண்ணி ஊற்றாதனால நானே தண்ணியெல்லாம் ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்ன செடிகள்லாம் வீட்டுக்கு முன்னாடி வச்சு வளர்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி செடிங்கள்லாம் கொஞ்சம் காஞ்சு போனாலும் ஐயோ நம்ம ஒரு நாள் தண்ணி ஊற்றாதனால இந்த மாதிரி காஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். நம்ம என்ன தான் 2 நேரம் தண்ணி ஊற்றி வளர்த்தாலுமே இப்போ அடிக்கிற வெயிலுக்கு அது தாங்க மாட்டேங்குது. சீக்கிரமாகவே பார்த்திங்கன்னா அப்படியே காஞ்சிட்டு வந்துடுது இலையெல்லாம். இந்த மாதிரி செடியெல்லாம் பாருங்கள் வெயிலுக்கு தாங்கவே மாட்டேங்குது. வாங்கி ஒரு 1 மந்த்து தான் இருக்கும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே காஞ்சி போயிடுச்சு. ஆனால் அவங்கக்கிட்ட பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல பச்சை பசேல்னு சூப்பராக பூவெல்லாம் இருக்குது. நம்ம வாங்கி வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கவனிப்பு இல்லாதனால என்ன அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்கள் எப்படி காஞ்சி போயிடுதுன்னு. இந்த வெயில் டைமில் நீங்கள் செடிகள்லாம் காஞ்சி போகிறதுக்கு என்னென்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை எனக்கு கீழே சொல்லுங்கள். நானுமே அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஒரு நாள் பப்பாளி பழம் நல்லா பெருசாக சூப்பராக இருந்துச்சு. அதை சாப்பிட்டு அந்த விதையை வெளியே போட்டு வச்சுருந்தேன். அதிலேருந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக செடி வளர்ந்து அதுலேருந்து ஒரு குட்டி காய் விட்டுருக்கு. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம டேங்க்கில் இருந்தால் எல்லா மீனுமே பார்த்திங்கன்னா போயிடுச்சு. இப்போ புதுசாக நம்ம வீட்டுக்கு 4 பேர் வந்திருக்காங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா புதுசாக இருக்கவும் ஸோ உள்ளே போய் அந்த மோட்டருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. வெளியவே வரமாட்டேங்கிறாங்க. இப்போ தானே புதுசாக வந்திருக்காங்க, பழகிறதுக்கு ஒரு 1 வீக் எடுத்துப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். காலையில் எழுந்திரிச்சு அப்படி பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீ வச்சு குடிச்சிட்டு அப்புறம் மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ கிச்சனுக்குள்ளே போயிட்டேன். ஃப்ரிட்ஜ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி க்ளீன் பண்ணி வைக்கணும். இன்றைக்கி காலையில் எல்லாருக்குமே இட்லி தான் ஊற்றலாம் அப்படின்ட்டு இருக்கேன். பாப்பாவுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஒயிட் பாஸ்தா கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பாஸ்தா ரெடி பண்ணிவிட்டு நான் எங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இட்லி தான் ஊற்றி வச்சுக்க போகிறேன். நேற்று ஈவினிங் போல் தான் மாவு அரைச்சி வச்சுருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இட்லி வராது அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா இட்லி நல்லாவே வந்துருந்தது. சைடில் பாப்பாவுக்கு ஒயிட் பாஸ்தாவுமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ ஸ்பீடாக பார்த்திங்கன்னா எல்லாமே கடகடன்னு செய்ய ஆரம்பிச்சிட்டேன்.
மதியம் லஞ்சுக்கு நண்டும் அதுக்கப்புறம் மீனும் வந்து எடுத்துருந்தோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மீன் நண்டு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து இப்போ தேவையான மசாலா எல்லாமே போட்டு வச்சுக்க போகிறேன். டீட்டெயிலாக நண்டு ரெசிபி வேணும் அப்படின்னா கீழே வந்து மறக்காமல் சொல்லுங்கள். நானுமே பார்த்திங்கன்னா தனியாக வந்து உங்களுக்கு வீடியோ செப்பரேட்டாக வந்து போடுறேன். காலையில் சாப்பிட்டதே மணி 10:30க்கு மேலே தான் சாப்பிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மணி 3க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதுனால சமையல் எல்லாமே லேட்டாக தான் போயிட்டு இருந்தது. இன்றைக்கி சமையல் வேலை எல்லாமே முடிச்சுட்டு கையோடு பார்த்திங்கன்னா எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். வீடுமே பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணாமல் அப்படி இப்படி தான் இருக்குது. ஸோ சாப்பிட்டதுக்கப்புறம் கையோடு பார்த்திங்கன்னா டீப்பை வந்து க்ளீன் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு இருக்கேன். குழம்பு வந்து நல்லா பச்சை வாசமெல்லாம் போய் நல்லா வந்து கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை வந்து இதில் சேர்த்துட்டு அந்த சைடு பார்த்திங்கன்னா நண்டுமே சேர்த்துக்கலாம். இந்த சைடு நண்டுக்கான மசாலா எல்லாமே பச்சை வாசம் போய் சூப்பராக வந்துருக்கு. இதில் வந்து இப்போ நண்டு வந்து சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் பெப்பர் தூள் தூவி நம்ம வந்து இறக்கிற வேண்டியதான். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்துருந்தது. எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த சைட் பார்த்திங்கன்னா குட்டீஸ் எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. நான் போய் க்ளீனிங் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வீடு எல்லாமே சூப்பராக பார்த்திங்கன்னா இப்போ வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன். சும்மா வீடியோ வந்து க்ளீனிங்கே காமிச்சிட்ருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து காமிக்கிறேன். ஸோ கிச்சனுமே பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக வந்து டீப்பாகவே க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். இன்றைக்கி ஃபுல்லாகவே நான்வெஜ் அப்படிங்கிறனால நல்லா டீப்பாகவே தான் க்ளீன் பண்ணியிருக்கேன். ஸோ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் என்னுடைய கிச்சன் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கேன். கிச்சன் க்ளீன் பண்ணும்போதும் ஃப்ரிட்ஜுமே பார்த்திங்கன்னா கையோட வந்து நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நம்மளுடைய ஃப்ரிட்ஜ் வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த இதெல்லாம் எதுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜெல்லாம் கொஞ்சம் வந்து அழுக்காக இருக்கும். ஸோ அப்படியே வந்து போட்டு வச்சுருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுடைய ஃப்ரிட்ஜுமே நல்லா நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி நீட்டாக வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குமே தோணும். ஸோ கிச்சன் மட்டும் இல்லை, ஸோ வீடுமே பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலருக்கு வந்து தோணலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதை விட பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நல்லா நீட்டாக வந்து வச்சுருப்பீங்க. எனக்கு வந்து இது வந்து அங்கே வைங்க, இதை வந்து இப்படி வைங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஈவினிங் போல் டீயோ கொஞ்சமாக பக்காவடையும் போட்டிருந்தேன். ஸோ அதுவுமே இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து எடுத்து கொடுத்து நம்மளுமே சாப்பிட உட்காந்துடலாம். இன்றைக்கான டே ஃபுல்லாக எனக்கு இந்த மாதிரி தான் போனது. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.